கடகராசி அன்பர்களே, எல்லாரையும் எப்பவும் அனுசரிச்சு போற உங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறப்போகுது. உங்களை ரொம்ப நாளா ஒருத்தர் ரகசியமா கவனிச்சுட்டு இருக்காரு. உங்க கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர், ராத்திரியில நீங்க தூங்காம கட்ட வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் யாரு, எதுக்காக உங்களை இப்படி பின்னாடி இருந்து கவனிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அவருக்கு கூட நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பா மாறும். அதனால ரொம்ப அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேரு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசுற ஆளு அப்படிங்கறதால அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி பல இடங்கள்ல ஏமாந்திருப்பீங்க. ஆனா உங்களை ரகசியமா கண்காணிக்கிற இந்த நகர் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வரீங்க, யாரெல்லாம் உங்களை கைவிடுறாங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்க. இந்த நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துல இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரா கூட இருக்கலாம். அவர் ஏன் நேரடியா வந்து உங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்களை நீங்களே எப்படி பலப்படுத்திக்கிறீங்க, உங்க சொந்த காலில எப்படி நிக்கிறீங்கன்னு அவர் பாக்குறாரு. குறிப்பா சொல்லணும்னா, வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில சில ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த நேரத்துலதான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் யாருன்னு உங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பார். உங்களுக்கே ஒரு கட்டத்துல பெரிய சந்தேகம் வரும். ஓஹோ, இவர்தானா இத்தனை நாளா நமக்கு பின்னாடி இருந்து உதவி பண்ணது, நம்மளை பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிச்சது இவர்தானா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அந்த நிமிஷத்துல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர்கிட்ட போய் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு வலையும் உடைஞ்சிடும். அமைதியா இருந்து அவர் என்ன பண்றாருன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி இவரோட கைங்கரியம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க உணரும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தைரியம் வரும். கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனசு ரொம்ப மென்மையானது. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க. கடந்த சில மாசங்களா நீங்கப்பட்ட அவமானம், உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் உங்க மேல வச்சிருக்கிறது வெறும் அன்பு மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை. உங்க திறனை என்ன, உங்களால என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலேயே பல விஷயங்களை உங்களுக்கு சாதகனா அவர் மாத்தி அமைச்சிட்டு இருக்காரு. திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும், இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து சுலபமா தப்பிச்சு வருவீங்க. இதெல்லாம் தானா நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவருடைய வேலை ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க ரொம்ப புத்திசாலி, அதனால சில சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு அவர் யாருங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா உங்க முகத்துல இந்த ஆச்சரியத்தை கொஞ்சம் கூட காட்டிக்காதீங்க. அவருக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை ரொம்ப உண்மையானது, எந்த பிரதிபலனும் பார்க்காதது. உங்க குடும்பத்துல இருக்கிற சில குழப்பங்கள், பண ரீதியான நெருக்கடிகள், இது எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளியே வர்றதுக்கான வழிகளை அவர் ரொம்ப நுட்பமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் கொடுக்கிற சின்ன சின்ன உதவிகளை சத்தம் இல்லாம ஏத்துக்கிட்டு உங்க இலக்க நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே இருங்க. யார் உங்களை விட்டு போனாலும் இந்த ஒருத்தர் உங்களுக்காக ஒரு பெரிய மலை மாதிரி எப்பவுமே பின்னாடி நிப்பாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற அடுத்தடுத்த முடிவுகளை ரொம்ப கவனமா எடுங்க. இந்த நபர் ஏன் முன்னாடி வந்து நிக்க தயங்குறார் அப்படின்னா உங்க வெற்றியோட முழு பெருமையும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அவர் முன்னாடி வந்து நின்ன உதவி செஞ்சா இவருடைய உதவியாக தான் நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்க சொந்த உழைப்புக்கும் உங்க திறமைக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிடும். அதை அவர் கொஞ்சமும் விரும்பல. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமாக அவர் பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கூடவே இருந்து குழி பறிச்சவங்க நிறைய பேரு. இனிமே அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனால உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இதை நீங்க முழுசா உணரும் போது உங்களுக்கு ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருக்கும். உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப பெரிய குழப்பத்துல இருப்பாங்க.
எப்படி இவங்க இந்த பிரச்சனையில இருந்து இவ்வளவு சுலபமா தப்பிச்சாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த காரியம் கைகூடி வந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா உங்களுக்கான அந்த உதவிகள் அவங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப அமைதியா நடந்து முடியும். அந்த நேரத்துல உங்க சந்தோஷத்தை நீங்க சிரிச்சு வெளிப்படுத்தும் போது ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்த்து அவர் ரொம்ப பெருமைப்படுவார். நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றியா அவர் நினைக்கிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது எந்த காரணத்தை கொண்டும் அவர்கிட்ட போய் இத பத்தி பேசிடாதீங்க. நீங்க அதை வெளிப்படுத்திட்டா அவர் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்பவும் போல ரொம்ப சாதாரணமா இருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பலம் பின்னாடி இருக்கிறது எந்த இடத்துலயும் உங்க பேச்சிலேயோ இல்ல உங்க நடவடிக்கையிலயோ வெளிப்படவே கூடாது. உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு நீங்க எப்பவும் போல ரொம்ப பலவீனமான ஒருத்தரா தான் தெரியணும். அப்போதான் அவங்க அடுத்தடுத்து என்ன திட்டம் போடுறாங்க அப்படிங்கறத உங்க பின்னாடி இருக்கிற அந்த நபர் சுலபமா கண்டுபிடிச்சு அதை முறியடிக்க முடியும். நீங்க ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப உஷாராயிடுவாங்க. அதனால உங்க அமைதி தான் இப்போதைக்கு உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நீங்க மட்டுமே மனசுக்குள்ள ரசிச்சு அனுபவிங்க. யார் எதை சொன்னாலும் சும்மா கேட்டுட்டு மட்டும் போங்க, எந்த பதிலும் சொல்லாதீங்க. நீங்க பேச வேண்டிய இடத்துல உங்களுக்காக உங்களோட வெற்றி ரொம்ப சத்தமா பேசும். அதுக்கான எல்லா வேலைகளையும் அந்த நபர் ரொம்ப கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படலாம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு உண்மையான மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு இது. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்க இப்போ நல்லாவே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. மூந்தி மாதிரி நீங்க இப்போ எதுக்காகவும் பயப்படுறது கிடையாது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு தைரியம் தானா வந்திருக்கும். இனிமே தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்கும். ஆனா இது எப்படி திடீர்னு நடக்குதுன்னு உங்களுக்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் அப்படியே இருக்கட்டும், அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களை பாதுகாக்கிற அந்த நபர் உங்களுக்காக சில முக்கியமான கதவுகளை சத்தமே இல்லாம திறந்து விட்டுட்டு இருக்காரு. நீங்க போக வேண்டிய பாதையில இருந்த தடைகளை எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க அந்த பாதையில தைரியமா நடந்து போனா மட்டும் போதும். பல விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உதவி செஞ்சுட்டு கடைசியில நீங்க கஷ்டத்துல நின்னப்போ யாருமே உங்களை திரும்பி பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கான வேலைகள் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இனிமே கனவரவு எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களை தேடி வரும். வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு இருந்த மறைமுகமான தொல்லைகள் தானா விலகும். உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க மாயெல்லாம் தானா அடங்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி பின்னப்பட்டிருக்க அந்த கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலைதான். இதை நீங்க அனுபவிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்க வளர்ச்சியை தடுக்க நினைச்சவங்க எல்லாமும் இப்போ தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க போறாங்க. அவங்க கவனம் உங்க மேல இருந்து செதறி அவங்க சொந்த பிரச்சனைய பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். இதெல்லாம் எப்படி அவ்வளவு கச்சிதமா நடக்குதுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். அதான் முன்னாடியே சொன்னேனே, உங்களுக்கான அந்த காதுகாவலர் ரொம்ப வலிமையான ஆளு. அவர் என்ன பண்றாரு, எப்படி காய் நகர்த்துறாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால நீங்க உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. வீண் விவாதங்கள்ல இறங்காதீங்க, யாரு கூட சண்டை போடாதீங்க. அமைதியா இருந்து உங்களுக்கான வெற்றியை மட்டும் அறுவடை செய்ய ரெடியா இருங்க. உங்க பொறுமைக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பலன் இப்போ உங்க கைக்கு எட்ட போது. கடகராசி அன்பர்களோட குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பெரிய குழப்பங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போறது. நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சோம், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க. ஆனா இது தானே நடக்கல. இதுக்கு பின்னாடியும் அந்த நபர் ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. உங்களை பத்தின உண்மையான விஷயங்களை அவங்க காதுக்கு போற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா அவர் செஞ்சிருக்காரு. அதனால உங்களை விட்டு விலகி போன உறவுகள் திரும்பவும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க வந்த உடனே பழசையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஏத்துக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்க உண்மையாகவே திருந்திட்டாங்களான்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத சில ஆசைகள் இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லனா ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நிறைய கனவுகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கான வழி மட்டும் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்க கனவுகள் நனவாகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு.
நீங்க நினைச்ச காரியத்தை ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். அந்த நேரத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இதுவும் அவளோட வேலைதான்னு. ஆனாலும் நீங்க அமைதியா தான் இருக்கணும். உங்களுக்குள்ள சிரிக்கணுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் உங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை தவிர வேற எதையும் காட்டிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அசந்தா கூட உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுவாங்க. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்காக வாழணும்னு நீங்க நினைச்சதே கிடையாது. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க உடல் நலத்துல நீங்க இப்போ ரொம்ப அக்கறை காட்டணும். ஏன்னா மனசுல இருக்கிற பாறை எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப கூர்மையா கவனிங்க. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சிறு சிறு குறிப்புகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். அதனால உங்க கவனத்தை எந்த பக்கமும் செதற விடால உங்க இலக்கமுக்கும் பார்த்துட்டு நேரா நடந்து போயிட்டே இருங்க. உங்க வேலை இடத்துல அல்லது நீங்க தொழில் செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்க உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதோட லாபத்தையும் தேரையும் வேற யாரோ ஒருத்தர் தட்டிட்டு போயிருப்பாங்க. இதை நினைச்சு நீங்க தனிமையில நிறைய தடவை கண் கலங்கி இருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நீங்க செஞ்ச வேலைகளுக்கான பலன் உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் உங்க உழைப்ப மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி செய்ய போறாரு. உங்களை ரொம்ப நாளா ஓரம் கட்டி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இது யார் செஞ்ச வேலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்க உங்க இயல்பான குணத்தை விட்டுறான்னு ரொம்ப அடக்கமா இருங்க. தொலைக்க நான் வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க அடக்கமா இருக்கதான் அந்த நபருக்கு உங்க மேல இன்னும் மதிப்பு கூடும். உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பயம் இப்போ முழுசா நிலக போகுது. அவ யாரும் இல்லாம தனியா நிக்கிறோமோ, நம்ம கஷ்டத்தை சொல்லிக்க யாருமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள ஏக்கம் இருக்கும். ஆனா அந்த ஏக்கம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா உங்க நிழல் மாதிரி அவர் எப்பவும் உங்க கூடவே இருக்காருங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் மனசுக்குள்ள அவரை நினைச்சிட்டு தொடங்குங்க. அந்த காரியம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடந்து முடியும். சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற தப்பான முடிவுகளை கூட அவர் ரொம்ப சாமர்த்தியமா மாத்தி அழைச்சு உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துவாரு. நாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னேன்னு நீங்க பயந்துட்டு இருக்கிற நேரத்துல அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா மாறும். அப்பெல்லாம் அவரோட வலிமை என்னன்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல தெரியறங்க புது பொலிவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பலம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு புது பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட உற்சாகம் எழுவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவு இருக்கும். இத பேசுறத கேட்கறதுக்கே நிறைய பேர் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். இது எல்லாமே உங்களுக்கு பின்னால இருந்து ஒருத்தர் கொடுக்கற அந்த தைரியத்தால மட்டும்தான் நடக்குது. இத மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டாடுங்க. வெளியில உங்களை ஒரு சாதாரண ஆளாவே காட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்காக உழைக்கிற அந்த நபருக்கும் பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு பணம் எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும். கையில காசு வரும், ஆனா அது எப்படி செலவாச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. யாருக்காவது உதவி கண்ண போய் நீங்க கடனாளியா நின்ன கதையெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்போ உங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பண வரவு திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. அந்த நபர் உங்களுக்கான நிதி நிலைமைய ரொம்ப நேர்த்தியா சரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருந்தா அதை அடைக்கிறதுக்கான வழிகள் தானா பிறக்கும். உங்களை ஏமாத்தி பணத்தை சுருட்டிக்கிட்டனங்க இப்போ இளமை தலைகீழா மாறுறத பார்த்து பயந்து போய் அவங்களே உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கற ஆச்சரியமும் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு சந்தோஷத்துல மிதப்பீங்க. உங்களுக்கு கெடுதலுக்கு நினைச்சவங்க இப்போ அவங்க வச்ச பொறியில அவங்களே திக்கிக்க போறாங்க. உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசினவங்க முகம் இப்போ உங்க முன்னாடியே கருகி போறதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த கதலும் சொல்ல வேண்டாம். உங்க அமைதியே அவங்களுக்கு பெரிய தண்டனையா மாறும். அந்த நபர் அவங்களுக்கான சரியான பாடத்தை ரொம்ப அழகா கத்து கொடுத்துட்டு இருக்க. நீங்க வெளியில நின்னு ஒரு சினிமா பாக்குற மாதிரி வேடிக்கை மட்டும் பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க மேல பரிதாபப்பட்டு மறுபடியும் போய் உதவி செஞ்சிடாதீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க ஈவு இறக்கம் பாக்குறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க.
உங்களை அடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து மனசு தாங்கான போய் நிப்பீங்க. ஆனா இந்த முறை நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற அந்த நபருக்கு நீங்க செய்யற பெரிய துரோகமா அது ஆகிரும். நீங்க இப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. சில நேரங்கள்ல இந்த சந்தோஷத்தை யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்குமேனு உங்களுக்கு தோணும். உங்களுக்கே தெரியாம உங்க வாயில இருந்து உண்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்டயோ இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ பேசும்போது ரொம்ப உஷாரா இருங்க. எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவருதான் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்க வாயில இருந்து வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா அந்த பாதுகாப்பு வளையம் அப்போட உடைஞ்சு போயிடும். அவர் உங்களை விட்டு நிரந்தரமா விலகி போயிடுவாரு. அதனால உங்க ரகசியத்தை உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா பொழைச்சு வைங்க. நீங்க அமைதியா இருக்க இருக்க உங்களுக்கான வெற்றிகள் இன்னும் பெருசா புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில வரப்போற அடுத்தடுத்த சந்தோஷங்களை அமைதியா இருந்து முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் புரிஞ்சிடல. இப்போ உங்க முகத்துல ஒரு பெரிய தெளிவு வந்திருக்கும். இத்தனை நாளா ஏதோ ஒரு சிந்தனையில சரியா தூங்கான சாப்பிடான உங்க உடம்பு ரொம்ப வரிசை இருப்பீங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம் பொங்கும். உங்களை பாக்குறவங்களுக்கே நல்லா தெரியும் உங்க கண்ணுல ஒரு புது வெளிச்சம் தெரியுதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்க மனசுல விதைச்சிருக்கிற தைரியம் தான். நாம இனிமே எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளை பாத்துக்க ஒருத்தர் இருக்காருங்கிற அந்த நிம்மதி உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய மாயத்தில் செஞ்சிருக்கு. உங்களை ரொம்ப நாளா பார்க்காதவங்க இப்போ பார்த்தா உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கவே ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க இப்போ உங்களை சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமா வனம் வர போறீங்க. இந்த நேரத்துல நீங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு போறப்போ அங்க உங்களை சீண்டி பாக்குறதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. பழைய படைகளை கிளறி விட்டு உங்களை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு அவங்க ரொம்ப சதி பண்ணுவாங்க. ஆனா அங்கதான் அந்த நபர் ஒரு பெரிய கேடயமா வந்து நிப்பாரு. அவங்க உங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க வாயை அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அங்க நடக்கும். நீங்க வாயை திறக்க வேண்டாம். உங்களுக்காக அங்க இருக்கிற வேற யாரோ ஒருத்தர் குரல் கொடுப்பாங்க. உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சவங்க மூஞ்சில கரிய பூசின மாதிரி அவங்க தலைகுனிஞ்சு நிக்கிறத நீங்க நேர்ல பாப்பீங்க. இதெல்லாம் எப்படி இவ்வளவு கரெக்டா நடக்குதுன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு பின்னால இருந்து வேலை செய்வ அந்த நபர் உங்க மானம் எந்த இடத்துலயும் போயிடக்கூடாதுங்கிறதுல உங்களை விட ரொம்ப உஷாரா இருக்காரு. கடக ராசிக்கு இயற்கையாவே இருக்கிற அந்த உள்ளுணர்வு இப்போ இன்னும் பல மடங்கு வேலை செய்யும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ உங்களால ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட தேன் ஒழுகுன மாதிரி இனிப்பா பேசுறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷத்தன்மைய அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப அழகா படம் போட்டு காட்டிடுவாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகையை மட்டும் சிந்தித்துட்டு அங்கிருந்து நகர்றதுதான். அவங்க கிட்ட போய் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணவே கூடாது. உங்க மனம் தான் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த நபர் உங்களுக்கு கத்து கொடுக்கறதே இந்த மனத்தை தான். வார்த்தைகளை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான வெற்றிகள் உங்க காலடியில வந்து விழும். உங்க வாழ்க்கைய ஒரு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வர போறீங்க. உங்களுக்கு வரப்போற புதிய வாய்ப்புகளை பத்தி நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது இப்போ தானா உங்க கைக்கு வந்து சேரும் போது உங்களுக்கு ஒரு பெரிய திகைப்பு இருக்கும். உங்க தொழில லாபம் பல மடங்கு பெருகும். இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நேத்து வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து வழியை ஓட்டிட்டு பேசுவாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா நீங்க அந்த புகழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட மயங்கிடக்கூடாது. அந்த நபர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த வெற்றியை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். புகழ்ச்சிக்கு மயங்கி நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க அந்த நபருக்கு செய்யற பெரிய ஏமாற்றமா ஆகிரும். அதனால காத்துல பறக்காம எப்பவும் போல ரொம்ப இயல்பா இருங்க. அப்போ உங்ககிட்ட காசு பணம் நல்லா புழங்க ஆரம்பிக்கும்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட உதவி கேட்டு நிறைய பேர் வந்து நிப்பாங்க. முக்கியமா முன்னாடி உங்களை ஏமாத்தினவங்க கூட அப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிப்பாங்க. கடகராசிக்காரங்க உருகி போறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க இந்த முறை இந்த தப்பை செஞ்சிடவே கூடாது. ஏன்னா உங்களை யார்கிட்டையும் ஏமாற விடாம பாதுகாக்கத்தான் அந்த நபர் எவ்வளவு தூரம் உங்க பின்னால நின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. உங்ககிட்ட உதவி கேக்குறாங்க. உண்மையாவே கஷ்டத்துல இருக்காங்களா இல்ல உங்களை ஏமாத்த வராங்களான்னு அவர் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மூலமா உணர்த்திடுவாரு. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் வந்தாலும் தயங்காம இல்லைன்னு சொல்ல பழகிக்கோங்க. உங்க பணத்தை விட உங்க மன நிம்மதி தான் இப்போ ரொம்ப முக்கியம். அதை கெடுக்கிறதுக்கு யாரையும் நீங்க அனுமதிக்கவே கூடாது.
நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ ஒரு பெரிய பலனா மாதிரி உங்களை காத்துட்டு இருக்கு. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அந்த நபரை உங்களுக்காக வேலை செய்ய வச்சிருக்கு. சில நேரங்கள்ல நீங்க தனியா உட்காந்து யோசிச்சு பாப்பீங்க, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டோனே, அதுக்கெல்லாம் இப்போ ஒட்டு மொத்தமா வட்டி முதலுமா சேர்த்து நல்ல பலன் கிடைக்குதுன்னு நினைச்சு கண்ணீர் விடுவீங்க. ஆனா அந்த கண்ணீர் சோகத்துல வர கண்ணீர் கிடையாது, அது ஒரு ஆனந்த கண்ணீர். நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு உங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கிற வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசை எப்பவும் போல ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது மட்டும்தான். யார் மேலயும் கோபப்படால, யார் மேலயும் வன்மை வச்சுக்காம உங்க வாழ்க்கையை ரொம்ப அமைதியா ரசிச்சு வாழ ஆரம்பிங்க. உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க உங்க திடீர் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போயிருப்பாங்க. நேத்து வரைக்கும் இவங்க மேல ஒண்ணும் முடியாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா நிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த மாயாஜாலத்துக்கு காரணம் என்னன்னு அவங்க மண்டையை மடைச்சு யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கான வேலைகள் எல்லாமே திரைமறைவுல ரொம்ப பாதுகாப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த நபர் உங்க பாதையில இருக்கிற முட்களை எல்லாம் நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க சும்மா கெத்தா நடந்து போனா மட்டும் போதும், உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சுல மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் உங்க வாயிலிருந்து எந்த ரகசியமும் கசிஞ்சிடக்கூடாது. எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது கடகராசிக்காரங்களோட சுபாவம். ஆனா இப்போ அந்த கவலையெல்லாம் காத்துல பறந்துடும். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதி குடிக்கொண்டிருக்கும். ராத்திரி தூங்கும் போது கூட ரொம்ப நிம்மதியா தூங்குறீங்க. காரணம், உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் இருக்கிறத உங்க மனசு முழுசா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்களை யாருக்காவது பிடிக்காம போகலாம், ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சிறு புருங்கை கூட அசைக்க முடியாது. உங்க மேல விழ ஒவ்வொரு கல்லையும் அந்த நபர் உங்களுக்கு ஒரு கடிக்கட்டா மாத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இத நினைச்சு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சில நேரங்கள்ல இது கனவா இல்ல நனவான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். ஆனா இது அத்தனையும் உண்மை. உங்க வாழ்க்கை எப்போ ஒரு அழகான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு சில சமயங்கள்ல ஒரு சின்ன சந்தேகம் வரும், ஒருவேளை அந்த நபர் இவரா இருக்குமோ இல்ல அவரா இருக்குமோன்னு உங்க மனசு பல பேரை யோசிச்சு பார்க்கும். சில சின்ன சின்ன தடயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த தடயங்களை வச்சுக்கிட்டு நீங்க துத்துறையும் வேலையில எல்லாம் இறங்கிடாதீங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு முழுசா தெரிய வந்தாலும் நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கணும். அதுதான் நீங்க அவருக்கு செய்யற பெரிய கைமாறு. நீங்க அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கான அந்த பாதுகாப்பு வட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எந்த காரணத்தை கொண்டும் வீணாக்கிடாதீங்க. உங்க வாழ்க்கை முழுசா மாற போற இந்த நேரத்துல உங்க பொறுமையும் அமைதியும் தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். எதையும் வெளியே பாட்டிக்காம உங்க சந்தோஷத்தை மட்டும் மனசுக்குள்ளேயே அனுபவிங்க. உங்க கடந்த காலத்துல நீங்க செஞ்ச சில சின்ன சின்ன தப்புகளுக்காக உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாதோ, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோமோன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்புகளை கூட அந்த நபர் ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சு உங்களை ஒரு பெரிய நல்லவரா எல்லாரும் முன்னாடியும் காட்ட போறாரு. உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இப்போ உங்களை பார்த்து ரொம்ப மரியாதையா நடந்துக்குவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் அவர் உங்களுக்கு பின்னால நின்னு செய்யற அந்த பெரிய வேலை தான். உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா கெட்ட பேரையும் அழிச்சிட்டு ஒரு புது அடையாளத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்த ஏதோ ஒரு மன அழுத்தம் பிரச்சனை கூட இப்போ தானா சரியாகிறத நீங்க கவனிச்சிருக்கீங்க. ஏன்னா மனசுல இருந்த பயமும் கலலையும் போனதுனால உங்க ஆரோக்கியம் இப்போ ரொம்பவே சீரா இருக்கும். முன்னாடினா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பதட்டப்படுவீங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய மலையே உங்க முன்னாடி சரிஞ்சு விழுந்தாலும் நீங்க அசர மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய இரும்பு கவசம் போட்ட மாதிரி தைரியம் வந்திருக்கும். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிற விதமும் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிற விதமும் இப்ப ரொம்பவே மாறும். உங்களை பாக்குறவங்க இவங்களுக்கு என்ன திடீர்னு இவ்வளவு ஒரு மினுமினுப்பு வந்திருக்குன்னு பொறாமப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது எல்லாமே உங்களுக்குள்ள வந்த அந்த ஆழமான நிம்மதியோட வெளிப்பாடுதான். இந்த நேரத்துல உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பழகுற மாதிரி சில புது ஆட்கள் வந்து சேருவாங்க. உங்க மனச புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசி உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் இதுதான். யாருகிட்டையும் உங்க மனசை திறந்து பேசிடாதீங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே மேல இருக்கிறவன் பாத்துக்கிறான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தப்பிச்சிருங்க.
ஏன்னா அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அவங்க உங்க வாயை கிளறி உண்மையை வாங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட அதிகமா பேசிடக்கூடாது. உங்க மனம் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு பலன். அந்த நபர் உங்களுக்காக கட்டி எழுப்பி இருக்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கணும். உங்க வாயாலேயே உங்க நல்ல நேரத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. கடக ராசிக்காரங்களுக்கு கனவுகள் மூலமா சில விஷயங்கள் முன்னாடியே தெரிய வரும். அப்ப கூட உங்களுக்கு அப்படி சில கனவுகள் வரலாம். நீங்க எடுக்க போற முடிவுகள் சரியா தவறான யாரோ ஒருத்தர் உங்க காதுல வந்து சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தோணும். அது வேற யாரும் கிடையாது, உங்களுக்காகவே நிழல் மாதிரி உழைச்சிட்டு இருக்கிற அந்த நபரோட எண்ணங்கள் தான். அவர் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அவரோட முழு கவனமும் உங்க மேலதான் இருக்கு. நீங்க சந்தோஷமா சிரிக்கும் போது அவர் அங்க இருந்துட்டு நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். ஆனா இதையெல்லாம் நீங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றங்களை நீங்க மட்டும் தனிமையில ரசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை உங்களால இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே முடிஞ்சிருக்காது. கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பெரிய கூலிய பறிச்சவங்க அவங்க. ஆனா இப்போ அந்த துரோகி உங்க பக்கத்துல கூட வர முடியாதபடி ஒரு பெரிய வேலைய அந்த நபர் செஞ்சு வச்சிருக்காரு. உங்களை மறுபடியும் ஏமாத்தணும்னு அவங்க 1000 திட்டம் போட்டாலும் அது எதுவுமே பலிக்காது. உங்ககிட்ட எப்படி நெருங்குறதுன்னு தெரியாம அவங்க ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்களை சுத்தி போட்டு வச்சிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு கோட்டை தான். உங்களை யாரும் நெருங்க முடியாதுங்கிற அந்த தைரியம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மிடுக்க கொடுக்கும். நீங்க அவங்கள பார்த்து லேசா சிரிச்சா மட்டும் போதும், அவங்க மனசுக்குள்ள பெரிய நெருப்பே பத்திக்கிட்டு எரியும். வீண் செலவுகள் எல்லாமே இப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். என்னடா இது காசு வந்த வேகத்துல போகுதேன்னு நேத்து வரைக்கும் புலம்பிட்டு இருந்த நீங்க இப்போ ரொம்ப நிம்மதியா உட்காந்து கணக்கு பாப்பீங்க. உங்க சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிக்கும். உங்க தேவைகள் எல்லாமே எந்த ஒரு கடையும் இல்லாம ரொம்ப சுலபமா பூர்த்தி ஆகும். சில பேர் உங்களுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும். இதெல்லாம் தானா நடக்கல, எல்லாமே அவர் பின்னிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில இருந்து உங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் தான். நீங்க உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய ராஜ வாழ்க்கைக்கு தயாராக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க எப்பவும் போல ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாதான் தெரிவீங்க. அந்த ஒரு மாய தோற்றத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பான ஒரு விஷயம். கடைசியா நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நபர் தன்னோட வேலையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு எல்லாம் விலகி இப்ப ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்களை யாருமே அழிக்க முடியாதுங்கிற ஒரு பெரிய அஸ்திவாரத்தை அவர் உங்களுக்காக போட்டு கொடுத்துட்டாரு. ஒருவேளை கூடிய சீக்கிரமே அவர் நேர்ல வந்து நிக்கிற சூழ்நிலை கூட அமையலாம். அப்படி அவர் நேர்ல வரும்போது நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சுக்கோங்க. ஏன்னா அவரை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சா அவர் செஞ்ச எவ்வளவு பெரிய உழைப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எப்பவும் சந்தோஷமா யார் தெய்வம் இல்லாம உங்க சொந்த கால்ல கம்பீரமா நிக்கணும், அவ்வளவுதான். கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தன கண்ணீருக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் இப்ப வந்துடுச்சு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசு யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு சுத்தமான மனசு. அதனாலதான் இயற்கை உங்களுக்கு இப்படி ஒரு பரிசை கொடுத்திருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது மேல சேறு தூசினவங்க எல்லாம் இப்போ உங்க பால் தூசுக்கு கூட சமம் இல்லைங்கிற அளவுக்கு நீங்க பெரிய உயரத்துக்கு போக போறீங்க. அந்த நபர் உங்களுக்கு பின்னால இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பாதையில நீங்க ரொம்ப நிடுக்கா நடந்து போயிட்டே இருங்க. உங்க வெற்றியை பார்த்து இந்த உலகமே மிரண்டு போற அளவுக்கு உங்களுக்கான காலம் இப்போ வந்துடுச்சு. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் இப்போ ரொம்ப பிரகாசமா ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான மனச அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய இரும்பு மனுஷனா தெரியணும். உங்க அமைதி மட்டும்தான் இப்போ உங்களை பெரிய அளவுல காப்பாத்த போது. எந்த இடத்துலயும் உங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாயஜாலத்தை நீங்க மட்டுமே மனசுக்குள்ள ரசிச்சுட்டு உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாவும் நிம்மதியாவும் மாறப்போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். தைரியமாயிருங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.